Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ செல்லங்களா, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நம்மளோட குடும்பத்தை பத்தி இங்கிலீஷ்ல எப்படி அழகா பேசலாம்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க ஜாலியா கத்துக்கலாம். வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு நம்மளோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருமையான பாடம் கத்துக்கலாம் வாங்க. சரி, நாம ஆரம்பிக்கலாமா? நானும் மெதுவா ஒரு வாக்கியம் சொல்லுவேன், நீங்களும் அழகா என் கூடவே சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ரெடியா? முதல்ல நம்ம குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு அவங்களெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி கூப்பிடுறன்னு கத்துக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அப்பா பத்தி சொல்லலாம். இப்போ நான் சொல்றத நல்லா கவனிச்சு அப்படியே திரும்ப சொல்லுங்க பாப்போம். திஸ் இஸ் மை ஃபாதர். ரொம்ப அருமை. அடுத்து நம்ம அம்மா எவ்வளவு அன்பா இருப்பாங்க இல்லையா? இப்போ அம்மாவை பத்தி சொல்லலாம். திஸ் இஸ் மை மதர். உங்களுக்கு அண்ணன் இல்லைன்னா தம்பி இருக்காங்களா? அப்போ இப்படி சொல்லணும், ஐ ஹாவ் அ பிரதர். சரி, உங்களுக்கு ஒருவேளை அக்கா இல்லைன்னா தங்கச்சி இருந்தா இப்படி சொல்லுங்க, ஐ ஹாவ் அ சிஸ்டர். சூப்பரா சொல்றீங்க. நமக்கு நிறைய கதை சொல்ற தாத்தாவை பத்தி எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? கவனமா கேட்டு சொல்லுங்க. திஸ் இஸ் மை கிராண்ட் ஃபாதர். பாட்டியை பத்தி இப்படி சொல்லலாம், திஸ் இஸ் மை கிராண்ட் மதர். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேரை சொல்ல கத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? எப்பவும் சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதை இப்படி அழகா சொல்லலாம், மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி. நாம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல தானே இருக்கோம். அதை எப்படி தெரியுமா சொல்லணும்? we live together. நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாவுக்கு குட்டி குட்டி உதவிகள் செய்வீங்க தானே? அதை இப்படி சொல்லலாம், ஐ ஹெல்ப் மை ஃபேமிலி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம், நம்ம குடும்பத்தை நாம எவ்வளவு நேசிக்கிறோம்னு சொல்லணும் இல்லையா? ஐ லவ் மை ஃபேமிலி. பாத்தீங்களா எவ்வளோ சுலபமா ஒரு புது திறமையா கத்துக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும்ல? இப்போ உங்களால தைரியமா ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இத ஏன் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, ஐ கேன் டாக் அபவுட் மை ஃபேமிலி இன் இங்கிலீஷ். ஆமா, இப்போ உங்களால உங்க குடும்பத்தை பத்தி இங்கிலீஷ்ல அழகா பேச முடியும். சரி, கடைசியா மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு வாக்கியத்தை சொல்லி கத்துக்கலாம். நம்ம குடும்பம் தான் நம்மளோட பெரிய புதையல் இல்லையா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, மை ஃபேமிலி இஸ் மை ட்ரெஷர். ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? மறக்காம ஏன் கூடவே சொல்லுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 1, திஸ் இஸ் மை ஃபாதர். 2, திஸ் இஸ் மை மதர். 3, ஐ ஹாவ் அ பிரதர். 4, ஐ ஹாவ் அ சிஸ்டர். 5, திஸ் இஸ் மை கிராண்ட்ஃபாதர். 6, திஸ் இஸ் மை கிராண்ட்மதர். 7, மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி. 8, we live together. 9, I help my family. 10, I love my family. 11, I can talk about my family in English. கடைசியா 12, my family is my treasure. ரொம்ப அருமை. எல்லா வாக்கியங்களையும் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க உங்க குடும்பத்தை பத்தி யார் கேட்டாலும் இங்கிலீஷ்ல அழகா பேசலாம். அடுத்த பாடத்துல நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன செய்வோம், அதாவது நம்மளோட டெய்லி ருட்டீன் பத்தி கத்துக்க போறோம். அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க.